நேரடியில் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த சன் கலை அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் சசிகுமார் அவர்களே, அந்த கல்லூரியினுடைய நேரு யுகேந்திர அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் அண்ணாமலை அவர்களே, சன் கல்லூரியினுடைய டைரக்டர்களில் ஒருவரான திரு அருண் சார் அவர்களே மற்றும் நேரு யுகேந்திரா அமைப்பினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். முன்னால் இங்கு 6500 சென்டர், இன்று 1000 பேர் இந்த விழாவுடைய முக்கிய கருத்துக்களை தெரிந்து கொள்ள உள்ளீர்கள். அவ்வாறு தெரிந்து கொண்டதை நம்முடைய தேசம் முழுவதும் நீங்கள் பரப்ப வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வுடைய முக்கியமான நோக்கம். அதில் ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் நான் குறிப்பிட்டுவிட்டு பிறகு உங்களோடு நான் விவாதிக்கிறேன். G20 மாநாட்டினுடைய முக்கியமான கருதுகோள்கள் நிலையான முன்னேற்றம், ஹெல்த் சுகாதாரம், அக்ரிகல்ச்சர் விவசாயம், எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட் ஆற்றல் சூழல், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஆன்டி கரப்ஷன், இந்த கருதுகோள்களை ஒட்டிதான் G20 மாநாடு நடக்க உள்ளது. அதில் நம்முடைய பாரத தேசமானது நடக்க போகிற அந்த G20 மாநாட்டிலே சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், கால மாற்றம் மற்றும் நிலையான முன்னேற்றம் என்ற 2 கருதுகோள்களுக்கு முக்கியத்துவம் தர உள்ளது. அதில் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் கிளைமேட் சேஞ்ச் பற்றி கடந்த 20 நாட்களாக தொடர்ச்சியாக பேசிக் கொண்டு வருகிறார். இந்த காலநிலை மாற்றத்தை எவ்வாறு நாம் பிரச்சனைக்கு உள்ளாகாமல் அதிலிருந்து விடுபட முடியும் என்பது பற்றி தீவிரமான ஆலோசனைகளை உயர் அதிகாரிகளுடன் நடத்தி கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது நாம் தொடர்ச்சியாக தேவையற்ற எரிபொருள்களை பயன்படுத்துவதனால் வரக்கூடிய விளைவு. உதாரணமாக 1 லிட்டர் பெட்ரோலை நீங்கள் தேவையில்லாமல் வண்டியில் போட்டு எந்த நோக்கமும் இல்லாமல் வண்டியை ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா அந்த 1 லிட்டர் பெட்ரோல்ல இருந்து எவ்வளவு வெப்ப ஆற்றல் வெளிவரும் அப்படின்ற தகவல் உங்களுக்கு சொல்றேன். 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 750 கிராம், அதிலிருந்து அதுல 630 கிராம் கார்பன் இருக்கு. இந்த விஷயத்தை மாணவர்கள் வந்து கேட்கல கவனிச்சு. 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 750 கிராம் எடை உள்ளது. அதில் இருக்கக்கூடிய கார்பனின் அளவு 630 கிராம். இந்த 1 லிட்டர் பெட்ரோலை நீங்கள் தேவையில்லாமல் பயன்படுத்தினால் அதிலிருந்து வெளிவரும் கார்பன் டை ஆக்சைடின் அளவு 2.3 கிலோகிராம். ஒரு நாளைக்கு நீங்க 2 லிட்டர் பெட்ரோலை தவறாக பயன்படுத்தினால் 4 லிட்டர் கார்பன் டை ஆக்சைடு வெளிவரும். வந்தால் என்ன சார் ஆகும்? அதனால்தான் புவி வெப்பமயமாதல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த G20 மாநாடு இதற்கு முன் 2015 நடந்த மாநாட்டில் உலக தலைவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த உலகத்தில் பூமி வெப்பமயமாகிக் கொண்டே இருக்கிறது. அந்த வெப்பமயமாதல் 1.5 டிகிரி செல்சியஸை தாண்டக்கூடாது. இதற்கு இந்த 20 நாடுகளும் ஏற்றுக்கொண்டு வெப்பத்தை உருவாக்காமல் பாதுகாக்க உறுதி எடுத்துக் கொண்டார்கள். அந்த வெப்பம் உயர்வதற்கு முக்கியமான காரணம் இந்த கார்பன் டை ஆக்சைடு தான். இந்த 1 லிட்டர் பெட்ரோலில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இதை தாண்டி வேறு மாணவர்கள் இருக்க மாட்டாங்க. ஃபேன் ஓடிட்டே இருக்கும், அது யாருமே அக்கறையோடு நிறுத்த மாட்டாங்க. ஒரு பல்பு 1 வருடம் எரிந்தால் 876 கிலோவாட் மின்னாற்றல் அதற்காக பயன்படுத்தப்படுகிறது. அந்த மின்னாற்றல் எங்கிருந்து வருகிறது? அந்த மின்னாற்றல் 356 கிலோகிராம் நிலக்கரியில் இருந்து வருகிறது. ஒரு பல்பை நீங்க தப்பா யூஸ் பண்ணீங்கன்னா சுப்பாங்காட்டியாக எரிஞ்சிருந்தா 356 கிலோகிராம் நிலக்கரியானது விரயம் செய்யப்படுகிறது. அப்ப இந்த அரங்கத்தில் தேவையில்லாம பல்பு ஒரு 50 எரிச்சா எவ்வளவு நிலக்கரி எரிக்கப்படுகிறது அப்படின்னு நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த அரங்கத்தில் கூட இதை கரெக்டாக பராமரிக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. அரசு நிறுவனங்களில் நீங்க படிக்கிற அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி, தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி, அங்க ஒரு விளக்கு யாருமே இல்லாத இடத்துல எரிஞ்சிருந்தா அதை யாராவது ஒரு மாணவன் போய் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா இந்த விழா வந்து சக்சஸ். ஒரு ஃபேன் நீங்க நிறுத்திட்டீங்கன்னா சக்சஸ். உங்க காலேஜ்ல எஸ் உங்க காலேஜ்ல எங்கேயாவது ஒரு டேப்ல
தண்ணி ஒழுகிட்டு இருக்குது. அதை நிறுத்தி அதை ஒரு மாற்று அக்கறையோடு நிறுத்தினா இந்த விழா வந்து சக்சஸ்ஃபுல் விழா. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை உள்ளடங்கிய ஒரு ஸ்லைட். இதுல பாத்தீங்கன்னா 17 விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த 17 விஷயங்களை தான் நீங்க மனசுல வந்து நிறுத்திக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், நோ பாவர்ட்டி. ஏழ்மை நிலை இருக்கக்கூடாது. அந்த ஏழ்மை நிலைக்கு காரணமானது மக்கள் தொகை. நீங்க அந்த படத்தை கேப்ல கவனிச்சீங்க அப்படின்னா ஒரு பெற்றோருக்கு ஒரு குழந்தை தான் இருக்கும். இதை மனசுல நீங்க நிறுத்திக்கணும். ஒரு பெற்றோருக்கு ஒரு குழந்தை தான் இருக்கும். அப்ப மக்கள் தொகை குறைத்தால் நிச்சயமாக பாவர்ட்டி குறையறதுக்கான ஒரு வழி இருக்கு. நம்பர் 2, ஜீரோ ஹங்கர். பசின்னு ஒருத்தவங்க இருக்கக்கூடாது. இதற்கான விஷயங்களை நம்ம கையில் எடுக்கணும். உண்மையிலேயே மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல 6 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல ஒருத்தர் காலையில் சாப்பிடுவார், மதியம் இன்னொருத்தர் சாப்பிடுவார், நைட்டு 3வது நபர் சாப்பிடுவார். 2 நாளைக்கு பிறகுதான் மறுபடியும் அந்த முதல் நபர் சாப்பிடுவார். இது பேர் வந்து உணவு சுழற்சி முறையின் பேர். உண்மையிலேயே மகாராஷ்டிராவில் இந்த மாதிரி பட்டினியால் வாழக்கூடிய ஜனங்கள் இந்தியாவில் 40% பேர் ஒரு வேளை உணவோடு தான் இருக்காங்க. தமிழகம் பொறுத்தவரையில் எண்ணற்ற ரேஷன் ஷாப், ₹1 அரிசி திட்டம், இலவச அரிசி திட்டம் இதெல்லாம் இருக்கிறதால தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் இந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம பேசுறது இந்திய தேசத்துக்கு. அப்ப இந்த உணவு பிரச்சனை இருக்கக்கூடாது. தென் குட் ஹெல்த் அண்ட் வெல் பீயிங். இது சம்பந்தமான ஸ்லைட் பின்னாடி வரும். பட் இப்ப தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹெல்த்துக்காக நம்ம கவர்மெண்ட் வந்து இந்திய தேசம் மிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. கொரோனா பீரியட்ல கூட வேக்சினேட்டட் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 72%. 100ல் 72 பேர் நம்ம தடுப்பூசி போட்டவங்க தான். 5% பேர் வந்து ஒரு டோஸ் போட்டவங்க. உலக நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது நம்ம தான் ஹையஸ்ட். இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா எடுத்தீங்கன்னா அவங்க வந்து 70% சொல்றாங்க. ஆனால் அந்த மக்கள் தொகை நம்முடைய மக்கள் தொகையோட கம்பேர் பண்ணும்போது நம்ம 10 மில்லியன் பேர் போடும்போது அவங்க 2 மில்லியன் பேர் தான் போட்டாங்க. அவங்க 2 மில்லியன் போட்டாவே 72%. நம்ம 10 மில்லியன் போட்டோம்னா 72%. அப்ப நம்ம வந்து இவ்வளவு மக்கள் தொகையை வச்சுட்டு 72% வந்து தடுப்பூசி போட்டுருக்கோம். நம்ம குட் ஹெல்த் நோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், குட் ஹெல்த் அப்படின்றது வெறும் தடுப்பூசி போட்டுக்கிறது, மாத்திரை போட்டுக்கிறது மட்டும் கிடையாது. குறித்து மறுபடியும் பழைய செய்யணும். குட் ஹெல்த் மீன்ஸ் பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், எமோஷனல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், என்விரான்மெண்டல் ஹெல்த், சோஷியல் ஹெல்த். இது எல்லாம் இருக்கணும். இந்த கிளாஸ் ரூம் இந்த இடம் அமைதியா இருந்துச்சுன்னா நீங்க நிச்சயமாக நல்ல மனநிலை இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். குட் ஹெல்த்தோட இருக்கீங்க அர்த்தம். சத்தம் போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஹெல்த்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். உண்மையான விஷயம் தான். ஒரு வகுப்பறை அமைதியா இருக்குன்னா நீங்க நல்ல குட் கண்டிஷன், குட் ஹெல்த்ல இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால ஹெல்த் அப்படிங்கிறது வெறும் உடல் சக்தியோட தொடர்புடையது கிடையாது. நல்லா பழகணும், சோசியல் ஹெல்த். குட் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கணும், அது ஒரு ஹெல்த். நல்ல மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கணும், அது மென்டல் ஹெல்த். இது மாதிரி இந்த எல்லா ஸ்ட்ரென்த்தையும் உள்ளடக்கிய ஒரு சமூகம் உருவாகும் அப்படின்னு நம்ம G20ல ஃபோக்கஸ் பண்றாங்க. வெறும் உடல் சக்தியோட தொடர்புடையது கிடையாது. நல்லா பழகணும், சோசியல் ஹெல்த். குட் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கணும், அது ஒரு ஹெல்த். நல்ல மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கணும், அது மென்டல் ஹெல்த். இது மாதிரி இந்த எல்லா ஸ்ட்ரென்த்தையும் உள்ளடக்கிய ஒரு சமூகம் உருவாகும் அப்படின்னு நம்ம G20ல ஃபோக்கஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் ஸ்லைட். குவாலிட்டி எஜுகேஷன். நல்ல கவனிக்க முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில குவாலிட்டி எஜுகேஷன் கொடுத்துருக்கிறோம். இப்பொழுது மத்திய அரசாங்கம் 4 நாளைக்கு முன்னாடி வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு இங்க அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டி இங்க வரப்போறாங்க. அதுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. ஏல் யூனிவர்சிட்டி, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி இவங்க தான் இங்க இந்தியாவுக்குள்ள நுழைய போறாங்க. அதற்கு மத்திய அரசாங்கம் சொல்ற விளக்கம், அதெல்லாம் நல்ல தரமான பல்கலைக்கழகங்கள், இங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் அந்த தரத்துக்கு உயர்த்த போறோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அது சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு நம்ம ஏற்றுக்குவோம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப லேட்டஸ்ட் சர்வே ஒன்று, தமிழ்நாட்டில் மொத்தமாக PhD முடித்த பெண்கள் 96,000 பேர். இந்த விஷயத்தை நீங்க நோட் பண்ணிக்கலாம்.
PhD முடித்த பெண் மாணவர்கள் மட்டும் 96,000 பேர் இந்தியாவில். அதுல தமிழ்நாட்டில் மட்டும் PhD பண்ண பெண்களின் எண்ணிக்கை 16,000 பேர். தமிழ்நாட்டில் மட்டும் 16,000 பேர். பெரிய ஸ்டேட் அப்படின்னு சொல்லிய ஸ்டேட்லாம் 4,000 பேருக்கு கீழே தான் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடி ஆந்திர பிரதேசம் மட்டும்தான் பெண்கள் 6,000 பேர் PhD பண்ணியிருக்காங்க. அப்ப நம்ம எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் பாருங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி எஜுகேஷன் இருக்கு. இன்னும் நம்ம அங்க உயர்த்தணும். அந்த 90,000 பேர்ல 50 கிலோகிராம் ஆஃப் யுரேனியம் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி obtained from 10,000 tons of coal. 10,000 டன் நிலக்கரி நீங்க எரிச்சீங்கன்னா 10,000 டன் நிலக்கரி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. நீங்க இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் அதை நிரப்ப முடியும். 10,000 டன் நிலக்கரி இவ்வளவு பிடிக்கும். அவ்வளவு நிலக்கரியில் கிடைக்கக்கூடிய ஆற்றல் ஒரே 1 கிலோகிராம் யுரேனியத்திலிருந்து கிடைக்கும். அப்படி எந்த ஆற்றல் பெஸ்ட் பாருங்க. யுரேனியத்திலிருந்து ஆற்றல் கிடைக்கும் போது ஒரு சின்ன பொல்யூட்டன் கூட வெளியில வரது கிடையாது. அது எந்த கழிவு பொருட்களையும் வெளியே அனுப்புறது கிடையாது. நிலக்கரி எரிச்சுன்னா கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் வந்து வளிமண்டலத்தில் கலக்கும். கொஞ்ச நாள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற அந்த குப்பையை யாரோ எரிச்சு விட்டாங்க. எவ்வளவு புகை வந்துச்சு உங்களுக்கு தெரியும். அது எல்லாமே சூழ்நிலை சீர்கேடு தான். அந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய வயசானவர்களுக்கு வந்து சஃபகேஷன் வந்திருக்கும், மூச்சு திணறல் போன்ற வியாதிகள்லாம் வந்திருக்கும். அதை விட தாண்டி அந்த இந்த அட்மாஸ்பியரே பொல்யூட் ஆயிடுச்சு. பட் இந்த யுரேனியத்திற்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் அந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த யுரேனியத்திற்கு தலைவர்கள் அங்க இங்க 1100 தலைவர்கள். நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்தை உங்க ஊருக்கு கொண்டு போகணும். உங்க ஊர்ல ஒரு வில்லேஜில் உங்க வில்லேஜ் பிரசிடென்ட் இந்த விஷயத்தை சொல்லணும். நான் நிறைய பார்ப்பேன். நிச்சயமா நான் எதுவுமே முதல் நான் என்ன உயர்த்தி சொல்லிட்டாங்க. நான் இந்த நகரத்தில் பயணம் செய்யும் போது எங்கேயாவது தெருவிளக்கு வச்சா நான் வருத்தப்படுவேன். அந்த தெருவிளக்கு ஆஃப் பண்ற இடம் தெரிஞ்சா நான் போய் ஆஃப் பண்ணிடுவேன். அப்படியே 6 வரைக்கும் எரிஞ்சிட்டு இருக்கோம். எவ்வளவு கரெக்ட் வேஸ்ட் ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பல்புக்கு 375 கிலோ நான் நிலக்கரி எரிக்கணும். அப்ப இவ்வளவு கரெக்ட் வேஸ்டா போச்சு எவ்வளவு எரியுன்னு பாருங்க. ஒருவேளை நீ ஊர்ல எரியிற லைட்ல நிறுத்தலாம் கூட பரவாயில்ல. உங்க வீட்டுல எரியிற லைட், ஓடுற ஃபேன், நீங்க யூஸ் பண்ற டூ வீலர் வாஷ் பண்றது, காரை வாஷ் பண்றது, செடிகளுக்கு தண்ணீர் பாஸ் பண்ணி சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்துங்க. எங்கேயாவது அந்த ட்ரிங்கிங் வாட்டர் வேஸ்டா போகும். திருவண்ணாமலையினால 6 இடம் சொல்ல முடியும் எங்கெல்லாம் தண்ணி எப்படி ஓடிட்டே இருக்கும் அப்படின்னு. அப்படியே போய் கழிவுநீர் கால்வாயில கலக்கும். இது எல்லாமே அக்கறை வேஸ்ட். நம்ம தெரிஞ்சே தப்பு பண்றோம். இதனால் பிரச்சனை நமக்கு வரும், சந்தேகமே கிடையாது. நெக்ஸ்ட், ரெஸ்பான்சிபிள் கன்சம்ப்ஷன். அதனால பொறுப்பு இல்லாம எந்த பொருளையும் வேஸ்டா யூஸ் பண்ணாதீங்க. கன்சம்ப்ஷன், உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டாக பயன்படுத்த கத்துக்கங்க. கிளைமேட் ஆக்ஷன், இது நான் காலையிலே சொல்லியிருக்கேன். நிறைய அட்மாஸ்பியர் பொல்யூட் ஆச்சுன்னா காலநிலை மாற்றம் வரும். சார் காலநிலை மாற்றம் என்ன சார் பிரச்சனை வரும்? மழை பெய்தலில் மாற்றம் வரும். அதனால என்ன சார் பிரச்சனை வரும்? விவசாயம் பண்ண முடியாது. என்ன பிரச்சனை வரும்? விவசாயி இடம்பெயரணும். இடம்பெயர்ந்தால் என்ன பிரச்சனை? போற இடத்துல அவனுக்கு தேவையான நிலம் கிடைக்காது. அதனால அவன் சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நிலச்சரிவு ஏற்படும், நிறைய பிரச்சனைகள் வரும். அப்ப நீங்க நான் பெட்ரோல் போட்டு வண்டியை ஓட்டுறதால எந்த பிரச்சனையும் வராது. நீங்க செய்யற எல்லா செயலும் யாரோ ஒருத்தர் பாதிச்சுட்டே தான் இருக்கு. சார் இது எப்ப சார் நடக்க போகுது? நீங்க இப்ப இதை சரியா செய்யலாம், உங்களுடைய வருங்கால சந்ததியினர் நிச்சயமாக பாதிப்புள்ளாகும். அதுல சந்தேகமே கிடையாது. வேணா இது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்கிட்ட நான் உங்க பிரின்சிபல் சாருக்கு அனுப்பிச்சு விடுறேன். நீங்க டைம் பெர்மிஷன் ஜஸ்ட் கோ த்ரூ இட், படிங்க. இதை சீரியஸா வியூ பண்ணுங்க. இது எனக்கு தமாஷே எதுவுமே கிடையாது. இது மிக முக்கியமான விஷயங்கள். தென் லைஃப் பிலோ வாட்டர், இது என்ன சொல்றாங்க அப்படின்னா நமக்கு இருக்கிற சோர்ஸ்ல மீன் பிடித்தல் தொழில் வந்து பாதுகாப்பாக செய்யறதுக்கான விதிமுறைகள் வந்து உலகம் ஃபுல்லாக சொல்லித்தரணும்னு சொல்றாங்க. உண்மையான விஷயம். லைஃப் ஆன் லேண்ட், நிலத்துக்கு மேலே என்ன செய்யணும்? பீஸ், ஜஸ்டிஸ், ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நீதிலாம் கரெக்டான தொழில்களை வந்து கலக்கிறதால இது இந்தியாவில் டோட்டலா 7 மில்லியன் பேர், 70 லட்சம் பேர் சாகுறாங்க பொல்யூஷனால. நீங்க அதை மற்றதோட நாங்கள் கம்பேர் பண்ணிக்கணும். இப்ப டெரரிசம், தீவிரவாதத்தால 25,000 பேர் தான் சாகுறாங்க. வார் 50,000 பேர் தான் சாகுறாங்க ஒரு வருஷத்துக்கு. HIV 6,80,000 பேர் சாகுறாங்க. ரோடு ஆக்சிடென்ட்ல 1.3 மில்லியன் 13 லட்சம் பேர் தான் சாகுறாங்க. ஆனா பொல்யூஷனால மட்டும் 70 லட்சம் பேர் சாகுறாங்க.
அப்ப நம்ம தேவையில்லாம இந்த மாதிரி பண்றதால, இந்த காற்றுல தேவையில்லாத பொருட்களை எரிச்சு கலக்கிறதால எவ்வளவு பேர் சாகுறாங்கன்னு பாருங்க. இது எதுவும் தவறான தகவலா எடுத்துக்காதீங்க, மிகைப்படுத்தி சொல்லல. ஊர்ல வயசானவங்களுக்கு தெரியும் இந்த புகை வந்தா அவங்களுக்கு எவ்வளவு சுவாசிக்கிறதுல பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க. நெக்ஸ்ட் இந்த சார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக நிறைய டெவலப் ஆகிடும் அப்படின்னு சொல்றதுக்காக இப்போ எனக்கு டைம் வந்து 15 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த சில சார்ட் வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இந்த சார்ட்ல பாருங்க, ஏர் பொல்யூஷன், காற்றுல தேவையில்லாத பொருட்களை கலக்கிறதால இது இந்தியாவில் மட்டும் 1.67 மில்லியன் பேர் செத்துறாங்க. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் பிரச்சனை இந்த காலநிலை மாற்றத்துக்கு. எஸ், டிரான்ஸ்போர்ட், பொல்யூஷன், இதெல்லாம் எஃபெக்ட்ஸ். ரைட் சைட் பாருங்க, டெம்பரேச்சர் உயரும், கடல் நீர் மட்டம் உயரும், வெதர் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும், எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈக்குவல் சொல்லும், அதிகமான குளிர் அதிகமான வெப்பம், இந்த பிரச்சனை வரும். லேண்ட் டீக்ரேடேஷன், நிலம் சிதையும், லாஸ் ஆஃப் வைல்ட் லைஃப் அண்ட் பயோடைவர்சிட்டி, உயிரினங்கள் அழியும். இது எல்லாம் பொல்யூஷன் நீங்க பண்றதால காலநிலை மாற்றம் வரும். காலநிலை மாற்றம் பண்றதால இந்த பிரச்சனை எல்லாம் வரும். அது கீழே போட்டு பாருங்க, displaced people, poverty, loss of livelihood, hunger, malnutrition, increased risk of diseases, global food and water shortages. இவ்வளவு ப்ராப்ளம் வரும், உலக லெவல்ல இந்த பிரச்சனை வரும். ஆனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து இதுல மாற்றத்தை உண்டாக்குனாதான் நம்ம இதுல இருந்து தப்பிக்க முடியும். சார், எஸ், நீர் வீணாகாமல் பார்த்துக் கொள்வேன். வாகனத்தை வந்து பக்கெட் தண்ணியில தான் வாஷ் பண்ணுவேன். ஏசி உயர் வெப்பநிலையில தான் பயன்படுத்துவேன். மின்சார பொருட்களை பயன்படுத்தி முடிச்ச உடனே நிறுத்திடுவேன். அப்புறம் இப்ப நீங்க கிளாத்லாம் உலர வைக்கிறீங்க, அதற்கு வாஷிங் மிஷின்லயே உலர வைக்கிறத அவாய்ட் பண்ணலாம். எடுத்து வெளியில காய வைக்கணும். காய வைப்பீங்களா? உணவை வீணாக்க கூடாது சார். லைட் எங்க இருந்தாலும் ஆஃப் பண்ணிடுங்க சார். வீட்டில் இருக்கிற ஃபில்டர் போன்ற விஷயங்கள்லாம் என்ன பண்ண, ஃபில்டர் கெட்டு போச்சுன்னா உடனே ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ணிடணும்.